ஹலோ கைஸ், இன்னைக்கு எடுத்த நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் ஹிட் அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இன்னைக்கு வந்து ஒரு 1%க்கு மேலே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, ஒரு ஹியூஜ் கேப் அப். ஸோ அது ஒரு புல்லிஷ்னஸ் இண்டிகேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால், அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன், ஒரு 12:30 போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு நல்ல பிரேக் டவுன், சாரி, இந்த இடத்துல. ஸோ விக் இல்லாமல் ஒரு நல்ல பிரேக் டவுன். சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 கைண்ட் ஆஃப் சப்போர்ட்ஸை பிரேக் டவுன் கொடுக்கும்போது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால், அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நம்ம ஃபர்தராக மார்க்கெட் டவுன் போகும் அப்படின்னு சொல்லி புட் ஆப்ஷன்ஸ் பை பண்ணியிருந்தோம். ஒரு லாட்டு தான் பை பண்ணியிருந்தோம். 160 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்திருந்தோம். அண்ட் இந்த இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஃபார் த புல் பேக், சம் கைண்ட் ஆஃப் ஒரு புல் பேக் நான் வெயிட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் கிடைச்சது. இந்த எக்ஸாக்ட்லி இந்த என்ட்ரி, இந்த க்ரீன் கேண்டில் ஹோவர் பண்ணியிருக்க இடத்துல என்ட்ரி எடுத்தேன். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160 நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் டார்கெட் 205, விச் இஸ் 45 பாயிண்ட்ஸ். அண்ட் 160 அப்படிங்கிறதுனால ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 145. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் கன்சால்டேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் சடனாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 145ல கூட நமக்கு ஸ்டாப் லாஸ் பிளேஸ் ஆகல, 142ல தான் பிளேஸ் ஆச்சு. ஏன்னா வந்து மார்க்கெட், ஐ மீன் அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால 142ல தான் பிளேஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன் மார்க்கெட்டு. ஸோ ஒரு ஒரு ஹியூஜ் புல்லிஷ்னஸ், கிட்டத்தட்ட ஒரு 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 கன்சாலிடேஷன் இல்லாமல் ஒரு ஒரு ஹியூஜ் மூவ். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தா, ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் ஐஎஃப்சிஐ ட்ரேட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 20% அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த மேலே கார்ட்ஸில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படின்னா, நான் அனலைசிஸ் வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக என்ட்ரி எடுங்க இந்த இடத்துல நான் 67 69ல் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 82ல் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். பட் நான் வந்து இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு டெய்லி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் நான் அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன், ஒரு நல்ல ரீட்ரேஸ் இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 82 72 வரைக்கும், 70 வரைக்கும் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு 20% மூவ். கண்டிப்பாக இதுக்கு இன்னுமே பொட்டன்ஷியல் அதிகம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் ஆல்மோஸ்ட் ஒரு 90 to 100 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா ரீசன் என்ன, ஆல்ரெடி ஒரு நல்ல மூவ் முடிஞ்சிருச்சு. வேணா ஒரு நல்ல இந்த இடத்துல ஒரு நல்ல பேட்டர்ன் கன்சாலிடேஷன் வந்து அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா விச் இஸ் ஃபைன். எனிவே டீவியேட்டிங், நம்ம என்ன வீடியோவில் வந்து டீவியேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அது ஸ்டாக். ஸோ நிஃப்டி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். நான் வந்து ஆப்ஷன் சார்ட்டை சொல்லிடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ். இன்னைக்கு வந்து 1000 rupees லாஸ், 65 குவான்டிட்டி. ஸோ 160 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 142. ஸோ மார்க்கெட் முடியும் போது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து 44ல் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட்லி வந்து எந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 160ல் நம்மளோட என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். இந்த கேண்டிலில், இந்த ரெட் கேண்டிலில். ஸோ ப்ளேஸ் பண்ணோன்னே ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல அப் மூவ் இருந்துச்சு. பட் அந்த அப் மூவில் வந்து டைரெக்டாக அந்த ஒரே ஒரு கேண்டிலில் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அது ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டவுனு தான், டவுன் அண்ட் க்ளோஸ் டு ஒரு 44ல் வந்து நான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 145. மார்க்கெட் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 45. சப்போஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80 60 to 70% ஆஃப் த கேபிட்டல் லாஸ் ஆயிருக்கும். ஸோ தட்ஸ் தி திங். ஸோ உங்களோட டைரெக்ஷனில் போகலை அப்படின்னா சீக்கிரம், ஐ மீன் ஸ்டாப் லாஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி வெளியே வருது, விச் இஸ் அட்வைசபிள். ஸோ ரிவெஞ்ச் ட்ரேட் அப்படிங்கிறது நம்ம லாஸ் பண்ணிட்டோம், லாஸ் பண்ணதை ரெக்கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறது விச் இஸ் நாட் த ரைட் திங். ஸோ ஒன் டே ஒன் ட்ரேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், எதை டார்கெட் ஹிட் ஆகும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ண. ஸோ எந்த ஒரு எமோஷனுமே இருக்காது. ஸோ பயப்பட வேண்டியது கிடையாது. நம்ம சிஸ்டம் இதுதான். கிடைச்சா 1:3 ரிஸ்க் ரிவர்ட் ரேஷியோ வச்சா 1000 rupees லாஸ்,
அண்ட் 3000 ருபீஸ் ப்ராஃபிட் அப்படிங்கும்போது ஈஸியாக இருக்கும். உங்களோட சைக்காலஜி வந்து அஃபெக்ட் ஆகாது. உங்களோட ட்ரேட் வந்து நீங்கள் அக்யூரேட்டாக எடுப்பீங்க. ஸோ அதுதான் நான் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல டவுன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கன்சால்டேஷன் இருந்துச்சு, அப்புறம் ஒரு நல்ல பிரேக் டவுன் கொடுத்து ஒரு புல் பேக் கொடுத்ததுனால தான் நான் அவனோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணேன். ஸோ பட் எனிவே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல பையர்ஸ் இருந்திருப்பாங்க, எனி நியூஸ் வந்திருக்கும். ஸோ அதனால தான் மார்க்கெட் இப்படி வருமோ. பட் என்ன நியூஸ் அப்படிங்கிறது நான் செக் பண்ணல. ஸோ அது நமக்கு தேவையும் இல்லை. ஆஸ் அ ட்ரேடராக வந்து நியூஸ் படி ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸும் இருக்காங்க. பட் வி ஆர் நாட் பேஸ்டு ட்ரேடிங் பேஸ்ட் ஆன் த எனி நியூஸ் கைண்ட் ஆஃப் திங். ஸோ அதனால் அதை நம்ம விட்டுறலாம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்க அப்படின்னா கைண்ட்லி ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.